பள்ளிப்பாளையம் நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தின் போது நகரமன்ற தலைவர் தங்களது வார்டுகளில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளாமல் புறக்கணிப்பதாக அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கான சாதாரண நகர்மன்ற கூட்டம் நகராட்சி ஆணையாளர் தயாளன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக கவுன்சிலர்கள் தங்களது வார்டுகளில் முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை, சாலை அமைக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டினர். அப்போது நகரமன்ற துணைத் தலைவர் பாலமுருகன் அரசு அதிகாரிகளை மிரட்டும் தொனியில் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது வரைக்கும் 4 தடவை கூப்பிட்டு 4 தடவை சந்திர வரல. 8 மணிக்கு கூப்பிட்டா 10 மணி 10 மணிக்கு வரான். 10 மணிக்கு எந்த கவுன்சிலர் கூப்பிட மாட்டாங்க மாட்டான். அவன் வேலை பார்க்க போயிடும். காலையில் மக்கள் கோரிக்கை வரத்து குறைவால் கோவையில் வாழைத்தார்களின் விலை அதிகரித்திருக்கிறது. சிறுமுகை, காரமடை, தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு வாழை சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக அதிகாலையில் பனியும் பகல் நேரத்தில் வெயிலும் வாட்டி வருகிறது. இதனால் வாழை சாகுபடி பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்திருக்கிறது. இதனால் 1 கிலோ செவ்வாழை 125 ரூபாய்க்கும், பச்சை வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும், ரஸ்தாலி 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வாழைத்தார்கள் விலை அதிகரித்திருப்பதால் வாழை விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் காலையில் அடர்ந்த பனிமூட்டம் காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஏற்காட்டிற்கு படையெடுத்து வருகின்றனர். கோடை காலத்திற்கு முன்பே ஏற்காட்டிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் இன்று காலை கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. தொடர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். படகு இல்ல ஏரி, அண்ணா பூங்கா உள்ளிட்ட இடங்களில் வெண்பஞ்சு போல் காணப்பட்ட பனிமூட்டத்தை குடும்பத்தினருடன் கண்டு ரசித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். நியூ டவுன் பகுதியைச் சேர்ந்த பெண்ணின் கணவர் பெங்களூரில் கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் திடீரென அவர்களது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் தனியாக இருந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போலீசார் பூங்குளம் பகுதியைச் சேர்ந்த சுந்தரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சிவகங்கையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் காரைக்குடி, அரியக்குடி, இலுப்பக்குடி, மாத்தூர், செஞ்சை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்தது. இதேபோல் எலுவங்கோட்டை, காரை, கண்டதேவி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் மழை பெய்தது. இதனால் சற்று குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இருசக்கர வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னப்ப நாயக்கனூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் ஊத்தங்கரை நோக்கி வந்த இருசக்கர வாகனமும் திருவண்ணாமலை நோக்கி சென்ற காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த வெங்கடாச்சலம், செந்தில், சத்யா ஆகியோர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் செந்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கெட்டுப்போன கோழி இறைச்சி விற்பனை செய்த உணவகத்திற்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து கோவை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் கார்த்திகா கடந்த ஆண்டு காந்திபுரத்தில் உள்ள உணவகத்திற்கு சென்று கோழி இறைச்சி உணவை வாங்கி சாப்பிட்டார். தொடர்ந்து அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக அவர் கோவை நுகர்வோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் மனுதாரரின் மன உளைச்சலுக்கு இழப்பீடு மற்றும் வழக்கு செலவுகளுக்கு என மொத்தம் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உதவி பேராசிரியர் காரை மளிகை கடைக்குள் இயக்கி பொருட்களை சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் பாலச்சந்தர் இரவு சிதம்பரம் காசுக்கடை உள்ள மளிகை கடைக்கு குளிர்பானம் வாங்கி சென்றார். மதுபோதையில் இருந்த அவரிடம் பணம் கேட்டபோது கடை உரிமையாளருடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து வீட்டிற்கு சென்று காரை ஓட்டி வந்த பாலச்சந்தர் அதை மளிகை கடைக்குள் இயக்கி பொருட்களை சேதப்படுத்தினார். இந்த வீடியோ இணையத்தில் வெளியாகிய நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
பள்ளிக்கூடத்தில் கொட்டை முத்துக்காய் சாப்பிட்ட 5 மாணவர்கள் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் காவலூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயின்று வரும் மாணவர்கள் 5 பேர் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்றனர். தொடர்ந்து வாந்தி ஏற்பட்டு மாணவர்கள் மயக்கமடைந்தனர். இதுகுறித்து கேட்டபோது விஷத்தன்மையுடைய கொட்டை முத்துக்காயை அவர்கள் சாப்பிட்டது தெரியவந்திருக்கிறது. இதையடுத்து தஞ்சை அரசு மருத்துவமனையில் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அவர்கள் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளக்கெண்ணை தயாரிப்பாங்க. அதில் அது ஒரு மாதிரி அவங்க மயக்கம் மாதிரி வந்துருக்கு. அது வாமிட் பண்ணிகிட்டே இருக்கவும் இப்போ இங்கே கொஞ்சம் இப்போ நல்லா இருக்காங்க. ஃபஸ்ட்டு டீச்சர் ஏதோ பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. பரீட்சையில் பேசிட்டு இருக்கிறாங்க. இது உடம்புக்கு ஏதோ இதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பசங்க சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியாமல் தான் போய் பறிச்சிருக்கிறாங்க. கொல்லப்பக்கட்டு பாத்ரூம் பக்கத்தில் பின்னாடி ஸ்கூலுக்கு பின்னாடி போயிட்டு பறித்து சாப்பிட்ருக்குறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. ரோட்டரி சங்கம் சார்பில் பேரூராட்சி அலுவலகம் முன்பு தொடங்கிய பேரணியை நிலக்கோட்டை டிஎஸ்பி செந்தில்குமார், வத்தலக்குண்டு பேரூராட்சி மன்ற தலைவர் சிதம்பரம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முன்னதாக பிளாஸ்டிக் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட மாணவர்கள் பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் குப்பைகளை தரம் பிரித்து வழங்க வலியுறுத்தி சைக்கிளில் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பன்ருட்டி சேலம் சாலையில் உணவு சமைத்து பட்டியலின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் அங்கச்செட்டிப்பாளையத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக பட்டியலின மக்கள் பட்டா இல்லாமல் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்றி பட்டா தருவதாக அதிகாரிகள் கூறியதை அடுத்து கடந்த மாதம் கோட்டாட்சியர் போலீசார் முன்னிலையில் வீடுகள் இடிக்கப்பட்டன. ஆனால் தற்போது வரை பட்டா வழங்கப்படாததால் ஏமாற்றமடைந்த மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் உணவு சமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள தனியார் பள்ளியின் 15ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து விளையாட்டு, கல்வி போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம், சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன. அதன் பிறகு பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த விழாவில் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் கழிவுநீர் கால்வாய் நடுவே உள்ள மின்கம்பத்தை அகற்றிவிட்டு மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சங்கரன்பாளையம் பகுதியில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு கழிவுநீர் கால்வாய் கட்டும்போது கால்வாய் நடுவே மின்கம்பம் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கால்வாய் தூர்வாரப்படாததாலும் மின்கம்பம் நடுவே அமைந்துள்ளதாலும் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையில் வெளியேறி துர்நாற்றம் வீசி வருகிறது. தற்பொழுது மின்கம்பமும் பழுதாகியுள்ளதால் அதை அகற்றி வெளியே அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பொதுமக்கள் வழிபடும் முருகனின் வேலை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட கம்பிக்கொள்ளை பகுதியில் கடந்த 7 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் முருகனின் வேலை மட்டும் வைத்து பூஜை செய்து வருகின்றனர். இந்நிலையில் வேலை மர்ம நபர்கள் சிலர் சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர் குமார் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அனைத்து தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோத்தகிரியில் வாகன நிறுத்தமிடம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மார்க்கெட் திடலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேருந்து நிலையத்தில் பாதுகாப்பாக நடந்து செல்வதற்கு வசதியாக நடைபாதை அமைத்து தர வேண்டும், குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திராவிட தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கோத்தகிரி வியாபாரிகள் சங்கத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. நெய்வாசல், திட்டாணி, கருப்பர் கோவில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி நடைபெற்ற போட்டியில் திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 59 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பெரிய மாடு, நடுமாடு, பூஞ்சுட்டு மாடு என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. சாலையில் சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்.
வாணியம்பாடியில் தள்ளுவண்டி கடையில் உணவகம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்ததால் நகராட்சி அதிகாரிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாணியம்பாடி நகரில் உள்ள வணிக வளாகம் எதிரே திருநங்கைகளான அள்ளி, வினோதினி, இன்பரசி ஆகியோர் தள்ளுவண்டி கடையில் உணவகம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் வணிகர் சங்கத்தினர் அளித்த புகாரின் பேரில் வாணியம்பாடி நகராட்சி அதிகாரிகள் தள்ளுவண்டி கடையை அப்புறப்படுத்த உத்தரவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வணிக வளாகம் அருகிலேயே திருநங்கைகள் தள்ளுவண்டியில் உணவகம் நடத்த அதிகாரிகள் அனுமதி அளித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 100ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. பெத்தநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியின் 100ஆண்டு விழா மற்றும் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள், இந்நாள் மாணவர்கள் கலந்து கொண்டு பள்ளிக்கு தேவையான தளவாட பொருட்களை சீர்வரிசையாக வழங்கினர். பெத்தநாயக்கன்பாளையம் முக்கிய வீதிகளின் வழியாக சீர்வரிசை பொருட்களுடன் ஊர்வலமாக வந்து பள்ளியை வந்தடைந்தனர். இந்த விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை பொதுமக்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து வழங்கினர். தவளப்பட்டி பகுதியில் செயல்படும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். கடந்த 2023ஆம் ஆண்டு பள்ளிக்கு புதிய வகுப்பறை கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் கடந்த வாரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிலையில் தவளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஒன்றிணைந்து பள்ளிக்கு தேவையான இருக்கைகள் மற்றும் உபகரணங்களை மேளதாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்து பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கினர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே ஊருக்குள் உலா வரும் சிறுத்தையை பிடிக்க பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சில்லாங்காட்டு வலசு பகுதியைச் சேர்ந்த குணசேகர் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் கன்றுக்குட்டி, ஆடு, நாய் உள்ளிட்ட விலங்குகளை மர்ம விலங்குகள் கடித்துக் கொன்றது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வனத்துறையினர் நாயின் உடலை பிரேத பரிசோதனை செய்தனர். அப்போது அவற்றை சிறுத்தை கடித்துக் கொன்றது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க 7 பேர் கொண்ட குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் மாயார் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையை புலி கடந்து சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. முதுமலை வனப்பகுதியில் அதிக அளவில் புலிகள் உலா வருகின்றன. இதனை காண விரும்பும் சுற்றுலா பயணிகளை வனத்துறையின் வாகனங்களில் அழைத்து சென்று காண்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் மசினகுடியிலிருந்து மாயார் செல்லும் சாலையில் புலி ஒன்று கம்பீரமாக சாலையை கடந்து சென்றது. இதனை சுற்றுலா பயணி ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இந்த காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் முதல்வர் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்காக பொதுமக்களை அழைத்து வந்த சரக்கு வாகனம் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. 22ஆம் தேதி முதலமைச்சர் நடத்திய ரோட் ஷோ நிகழ்வுக்காக பழையப்பட்டினம் கிராமத்திலிருந்து 38 பேரை திமுகவினர் அழைத்து வந்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிச் சென்றனர். அப்போது அவர்கள் சென்ற சரக்கு வாகனம் விபத்துக்குள்ளானதில் 35 பேர் படுகாயம் அடைந்தனர். குப்புசாமி என்பவர் உயிரிழந்தார். தொடர்ந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வேம்பரசி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததைத் தொடர்ந்து பலி எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. அரியலூர் ரயில் நிலையத்தில் கட்டுக்கட்டாக பணத்துடன் பிடிபட்ட இளைஞரிடம் வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஹவுரா விரைவு ரயிலில் நேற்று இரவு அரியலூர் வந்த இளைஞரை சந்தேகத்தின் பேரில் ரயில்வே போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர் வைத்திருந்த பையில் 77 லட்சம் ரூபாய் இருந்ததை கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டம் மேலமாத்தூரை சேர்ந்த வினோத்குமார் என்னும் அந்த இளைஞரிடம் பணத்திற்கான ஆவணங்கள் இல்லாததால் அவரை திருச்சி வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அது ஹவாலா பணமா என வருமான வரித்துறை துணை இயக்குநர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் ஆதார் கார்டு உள்ளிட்ட அடையாள அட்டைகளை கிராம நிர்வாக அலுவலகத்தில் ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரடிபுத்தூர் கிராமத்தில் உள்ள 5 ஏக்கர் கல்லாங்குத்து நிலத்தில் குவாரி அமைத்து சாலை பணிக்காக கிராவல் மண் எடுக்க மாவட்ட கனிம வளத்துறை அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இன்று மீண்டும் குவாரி பணி நடைபெற்றதை கண்டித்துள்ளனர். அரசின் கனிம வள கொள்கைக்கு எதிராக அரசு ஆவணங்களை கிராம நிர்வாக அலுவலரிடம் ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே விவசாயம் செழிக்க வேண்டி மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி ஆவணிப்பட்டி கிராமத்தில் உள்ள ஆவினி கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் ஐயனிப்பட்டி, இளையாத்தங்குடி, காவிரிப்பட்டி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் பூத்தா கூடை, கச்சா, கொசுவலை, அரிவளை உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். திருவிழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு விரால், கெழுத்தி, கட்லா, கெண்டை உள்ளிட்ட மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்து காணப்பட்டது. திரேஸ்புரம் துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற நாட்டுப்படகுகள் கரை திரும்பின. கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த காற்று காரணமாக மீன்களின் வரத்து குறைவாகவே காணப்பட்டது. இதனால் விலை சற்று அதிகரித்து 1 கிலோ ஷீலா 800 ரூபாய்க்கும், பாறை, ஊளி உள்ளிட்ட மீன்கள் 500 ரூபாய்க்கும், நண்டு 400 ரூபாய்க்கும் விற்பனையானது. விலை அதிகரித்தாலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் மீன்களை வாங்கிச் சென்றதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் குழப்பம் உண்டாக்க பாஜகவில் இறக்கிவிடப்பட்ட பிளேயர்கள்தான் சீமான், விஜய் என விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சூளகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் என்பதால் பாஜக பல யுக்திகளை கையாளுவதாகவும், குழப்பம் உண்டாக்கி மாநிலத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சீமான், விஜய் என 2 பிளேயர்களை இறக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். 2026 மிக முக்கியமான தேர்தல். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் பல்வேறு உத்திகளை கையாளுகிறார்கள். எப்படியாவது தமிழ்நாட்டிலே குழப்பம் விளைவிக்க வேண்டும், தமிழ்நாட்டை எப்படியாவது பிடிக்க வேண்டும். நாகையில் பெய்து வரும் திடீர் கனமழையால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. தேவூர், செருநல்லூர், மணலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதலுக்காக அடுக்கி வைத்தனர். இந்நிலையில் திடீரென பெய்த மழையால் திறந்த வழியில் இருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. நெல் மூட்டைகளை கிடங்கிற்கு ஏற்றி செல்ல லாரிகள் வராததே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் நெல்லை கொண்டாந்து அடிக்கி உடனே காசாக்க முடியல. இங்கே வந்து பார்த்தாக்கா லோடு கணக்கில் நெல் இருக்குது. அரசாங்கத்தில் நெல் எடுத்துகிட்டு போகிறாங்களா என்னன்னு தெரியல. மழை பெஞ்சு வச்சுன்னா லாரி உள்ளே வர மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. இது நேரம் முதலமைச்சருக்கு போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். இதை பார்த்து உடனடியாக அந்த காக்காயணி பஞ்சாயத்தில் பாருங்கள் எவ்வளோ நெல் தேக்கி வச்சுருக்கான். 1 ஏக்கர் நெல் தான். ஆனால் போட்ட முதல்ல திரும்ப வருமா இல்லை முளைக்க போதான்னு தெரியல. நிறையா ஆகுது சார். எங்களுக்கு இதில் ஒன்றும் மிச்சமே இருக்காது போல இருக்கேன். அரைவிடா மிஷினுக்கு கொடுத்து நாங்கள் தூக்கு கூலி கொடுத்து அங்கேருந்து இங்கே கொண்டாந்து வச்சு இப்போ எடை போட்டு போகிற நேரத்தில் சாக்குக்குள்ளே போகிற நேரத்தில் ஒன்றும் இல்லையா. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.